இட்ஸ் மண்டே அண்ட் நைட் 8 o'clock. பால் காய்ச்சுற சாஸ்பான் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருந்தனால வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் பால் காய்ச்சும் போது கொண்டு வந்த பாத்திரத்தில் தான் இன்றைக்கி காய்ச்சி டீ போட்டு குடித்தேன். மறுநாள் மார்னிங் வாஷ் பண்ண பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பாத்திரம் மட்டும் எப்படி விழுகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதையும் லஞ்சுக்கு சொரக்காய் போட்டு மோர் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பூசணிக்காய் அண்டு வெண்டைக்காய்லாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்துருக்கேன். பட் சொரக்காய் போட்டு ட்ரை பண்ணலான்னு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேவரட் குழம்பு எதுன்னு கேட்டால் நான் மோர் குழம்பு தான் சொல்லுவேன் எப்பயுமே. உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீட்டில் காய் எல்லாமே காலி ஆயிடுச்சு, பொட்டேட்டோ மட்டும்தான் இருந்தது அப்படின்னா மோர் குழம்புக்கு இதை விட பெஸ்ட்டு காம்பினேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ஃப்ரையை வச்சு சாப்பிட்டாச்சு. ஈவினிங்க்கு மேலே தான் காய்கறிலாம் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன். எப்போனாலுமே அந்த ஃப்ரிட்ஜ் பக்கம் கை போயிடும் பன்னீர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது வாழைப்பழம் செக்ஷன் போயிருக்கும்போது கற்பூரவல்லிக்கும் கதலி பழத்துக்கும் கன்ஃபியூஷனாக இருந்தது. கடைக்காரர்கிட்ட கேட்டு தான் வாங்கியிருந்தேன். பார்த்தா கற்பூரவல்லி மாதிரி இருக்கும். எனக்கு எப்பயுமே இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ வாங்கியாச்சு.